உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ, நீங்க எப்படி அதை குறித்து யோசிக்கிறீங்களோ அதுதான் அந்த வாழ்க்கையாக மாறும். ஆமென் சொல்லுங்கள். பொதுவாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்க வீட்டில் திடீரென்று ஒரு 5 வெரைட்டியான காய்கறி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 5 வெரைட்டியான கத்தரிக்காய், இல்லைன்னா பூசணிக்காய் ப்ளஸ் வாழைக்காய், இப்படி ஒரு 5 விதமான ஒரு காய்கறி உங்கள் வீட்டில் திடீர்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது ஒருத்தர் சமையல் பண்ணுறவங்க பாருங்க, ஒரு அம்மா அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வாழைக்காய் பொரியல் இன்னைக்கு, கத்தரிக்காய் பொரியல் நாளைக்கு, அவ்வளோதான். புடலங்காய் பொரியல் அடுத்த நாள். 4 டேஸை நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லுங்களேன். 4 நாளைக்கு இந்த காய்கறியை வச்சு நம்ம ஜமாளிச்சிடலாம். 4 நாளைக்கு பிரச்சனையே இல்லை, கடைக்கு போக வேண்டியதில்லைன்னு ஒருத்தர் சிந்திப்பாங்க. ஆனா இன்னொருத்தர் என்ன சிந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல இல்ல, ஐயோ 4 காய்கறி வந்திருக்குதே, எப்பவுமே இந்த மாதிரி 4-5 கிடைக்காதே. ஸோ 4-5 கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, காய்கறியிலே நிறைய காய்கறி போட்டு செய்யற கூட்டு என்னன்னா அவியல். நம்ம அவியல் பண்ணிடுவோமே, அப்புறம் வாழைக்காவும் போட்டுக்கலாம், கத்திரிக்காவும் போட்டுக்கலாம், வெண்டைக்காவும் போட்டுக்கலாம், இதெல்லாமே உள்ள போட்டுக்கலாம், நம்ம அவியல் பண்ணலாமே. அப்போ அவர்கள் அந்த பொருளை வைத்து என்ன சிந்திக்கிறார்களோ, இப்போ ஒரு அம்மா மொத்தத்தை போட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்களேன், அவியல் பண்ணிட்டாங்க. இன்னொரு அம்மா 4 நாள் அதை வச்சிருந்து 4 நாள் தள்ளி விட்டாங்க. அப்போ அந்த பொருளுடைய மைண்டு நம்ம அதை என்னத்திற்காக பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற யோசனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, நீங்க நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க சரியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களால அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாய் நேர்த்தியா எடுத்துக்கொண்டு போக முடியும். அதனால முதல்ல நம்முடைய சிந்தனையில இருக்கிற அழுக்குகளெல்லாம் எடுத்து போட்டு, ஆண்டவரே அதுல ஒரு லைனை கொண்டு வாங்க ஆண்டவரே, அதுல ஒரு ரைட் கரெக்டான விஷயத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்போ பாம்பு தீண்டுது பாருங்களேன். நிறைய பேர் எல்லா டாக்டர்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று நீங்க பாம்பு உங்களை கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல பயப்படாதீங்க, முதல்ல அதை குறித்து யோசிக்காதீங்க. நமக்கு எத்தனையோ பூச்சிகள் கடிக்குது பாருங்களேன், ஆனா அந்த பூச்சியை பார்க்காத இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லை. ஆனா பூச்சியை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய சிந்தை ஐயோ பாம்புன்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு, உடனே நம்முடைய சிந்தை அப்படி போகுது, நம்ம அதனால பாதிக்கப்படுகிறோம். அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களுடைய சிந்தனையில ஓடுகிற எல்லாவற்றையும் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, அதை கழுவி சுத்திகரிங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் நிறுத்துறேன், இப்ப இந்த ஆராதனையில நான் நிறுத்துறேன், என் கணவனாரை குறித்து இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் மனைவியை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நிறுத்துறேன், என் கடனை